எல்லா புகழும் இறைவனுக்கே. சூப்பரான சேமியா கிச்சடி செய்யலாமா? அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிட்டேன். அது கூட 200 கிராம் அளவு சேமியாவை அதில் சேர்த்துக்கிட்டேன். இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு வாசனை வரும், அந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது. இப்போது அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு இதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. ரொம்பவும் வதங்க வேண்டாம், இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது. அது கூட 3 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ இது கூட 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ இது கூட பச்சை பட்டாணியை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். அது கூட உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸையும் அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து கொஞ்சம் வேக விடுங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டையும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கொஞ்ச நேரம் வெந்ததும் இப்போ இதில் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை மூடி வச்சு வேக விடலாம். கொஞ்சம் கொதி வந்ததும் நம்ம வறுத்து வச்சுருந்த சேமியாவை அதில் சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்து விட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டு மூடி வைங்க. ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். இப்போ லைட்டாக நம்ம அதை கலந்து விடலாம். நீங்கள் ஒரு 2 தடவை இல்லைன்னா 3 தடவை நீங்கள் இதை கலந்து விட்டு மூடி வச்சு வேக விடணும். அப்போ தான் உங்களுக்கு சேமியா நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு காய்கறியும் நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்து இப்போ இதையும் மூடி வச்சு வேக விட்டு பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ இதை நல்லா திருப்பி விட்டு மறுபடியும் வேக விடுங்க. நான் சேர்த்துருக்க தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உதிரியான சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.